சம்பலம் நம பார்வதீபதையே. காலையில நம்ம எத்தனை பதியம் பார்த்திருக்கிறோம்? 30 பாடல்கள், 3 பதியம் பார்த்திருக்கிறோம். சரியா? என்னதெல்லாம் பார்த்தோம்? உயிர் விளக்கம், அடுத்து இன்புறு நிலை, ஐந்தெழுத்து அருள் நிலை அப்படின்னு 3 தான் பார்த்தோம். இப்ப பார்க்க போறது அணைந்தோர் தன்மை. அப்போ ஒரு ஆன்மா முதல்ல ஆராய்ச்சியில நிக்குது, அது 5 பதிகமா பார்த்தோம். சரியா? பதினா என்னன்னு ஆராய்ஞ்சது, பசு அப்படின்னா என்னதுன்னு ஆராய்ஞ்சது, பாசம்னா என்னதுன்னு ஆராய்ச்சி செய்து, அருள்னா என்னதுன்னு ஆராய்ச்சி செய்து, இந்த அருள் உரு எப்படி வரும் அப்படின்னு ஆராய்ச்சி செஞ்சது. 5 பகுதியா நின்று ஆராய்ச்சி செஞ்ச பிறகு அருள் உரு, அதான் குரு அப்படிங்கிறத பிடிச்சதுனால குருட்ட இருந்து என்னது கிடைக்குது அப்படிங்கிறது அறியும் நெறி, அது உபதேசம். குருட்ட இருந்து என்னது கிடைக்குது? உபதேசம், கேட்டல் ஞானம் அப்படின்னு பார்த்தோம். அப்போ குருட்ட இருந்து உபதேசம் கிடைச்ச பிறகு என்ன பண்ணுது? சிந்திக்குது. சிந்தித்தல் இருந்துதான் இருக்கு இல்லையா? அதுதான் என்ன பதிகம்னு சொன்னோம்? சிந்தித்தலுக்கு என்ன சொன்னோம்? உயிர் விளக்கம். சரியா? உயிர் விளக்கத்துக்கு அடுத்து தெளியுது. தெளிந்ததுதான் என்னது? இன்புறு நிலை. அப்போ கேட்டு சிந்தித்து தெளிந்து விட்டது. தெளிஞ்சாச்சுன்னா என்ன பண்ணணும்? வேலை செய்யணும். சரியா? கொஞ்சம் வேலை செய்யணும், ரொம்ப வேலை செய்யக்கூடாது, எங்க அக்காவை மாதிரி. சரியா? கொஞ்சமா வேலை செஞ்சாலே போதும், அதுக்கு பயன் கிடைக்கும். சரியா? அப்ப வேலை செய்யாம நமக்கு என்ன கிடைக்காது? கூலி கிடைக்காது. அப்ப அந்த வேலை அப்படிங்கிறது கடினமானது. நமக்கு பிறவி அப்படிங்கிறது பெருங்கடல். அந்த கடல்ல கைய வச்சு நீந்தினா நீந்தி போக முடியுமா? நீந்தி போக முடியாது. அப்ப அதை கடப்பதற்கு எளிதாக ஒரு கருவி வேணும். அப்ப அந்த பிறவிங்கிற பெருங்கடலை கடப்பதற்கு பஞ்சாட்சரம் அப்படிங்கிற மந்திரத்தை நமக்கு தாராரு பெருமான். சரியா? அதான் 5 உரு அருள் நிலை. சரியா? அப்ப அந்த 5 எழுத்து அருளை பத்தி பார்த்தோம். அப்ப அத நமக்கு என்ன பண்றோம்? பயன்படுத்துறோம். பயன்படுத்தியாச்சு அப்படின்னா என்ன கிடைக்கும்? பலன் கிடைக்கும், கூலி. சரியா? அதுதான் இன்பம். நமக்கு என்னது? பேரானந்தம். இந்த ஆன்மாக்கள் அனுபவிக்கக்கூடிய இன்பம், அது பேரானந்தம். அதுதான் நமக்கு உண்மை நிலை, இயல்பு நிலை. சரியா? நம்ம இப்ப இங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம்ல அந்த உலகத்தை. இந்த மாம்பழம் நல்லா இருக்குது, பப்பாளி பழம் நல்லா இருக்குதுன்னு ஒண்ணு ரசிக்கிறோம்ல, இதெல்லாம் நிலையற்றது. இதெல்லாம் எப்படிப்பட்ட இன்பம்? நிலையற்றது. கொஞ்சம் கூடுனாலும் குறைஞ்சாலும் அது நோய் செய்யும். சரியா? நம்மளுக்கு ஒத்துக்கிடாது, ஒவ்வாமையை தரும். ஆனா முக்தி இன்பம் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. ஒவ்வொரு நாளும் கூடிக்கொண்டே இருக்கும், புது புது அனுபவமாக இருக்கும். அதான் ஆனந்த பெரு வெள்ளம். வெள்ளம்னாலே என்னது? குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி. எப்பவும் ஆங்கிலம் மட்டும் தாண்டவ மாடும் நாட்கள. சரியா? அப்போ நமக்கு மிகுதியாக வரும், அது புதுமையாகவும் வரும். ஏன் அப்படின்னா நம்ம சலித்து போய்விடக் கூடாது அப்படிங்கிறதுக்காக பெருமான் அதுலயும் பார்த்து பார்த்து கருணை செய்கிறான். முக்தியில போய் இன்பம் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி கொடுத்து நிப்பாட்டியாச்சுன்னா என்ன ஆகும்? இவ்வளவுதானா முக்தி அப்படின்னு நமக்கு ஒரு நாளைக்கு சலிப்பு வருமா இல்லையா? அந்த சலிப்பும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தினமும் புதுசு புதுசா கண்டுபிடிச்சு அவர் நமக்கு இன்பத்தை தரார். அப்ப அவருக்கு எவ்வளவு வேலைன்னு பாருங்க. இங்க கேவலத்துல கிடந்து சகலத்துக்கு கொண்டுட்டு வந்து சுத்தமாக்கி முக்தியில கொண்டு வச்சாலும் அவர் சும்மா இருக்கல. ஐயோ, இந்த பிள்ளைக்கு சலிச்சிடக்கூடாது, போர் அடிச்சிடக்கூடாது, இன்னும் இந்த இன்பத்தை எப்படி அகதியா கொடுக்கலாம், எப்படி அனுபவிக்கிறது மாதிரி கொடுக்கலான்னு அந்த முக்தியிலையும் ஒவ்வொரு நாளும் விதவிதமாக செஞ்சு செஞ்சு கொடுக்கிறாரு. அப்படிப்பட்ட பெரும் கருணையாளன். சரி, அதுதான் நமக்கு உண்மையான இன்பம். அப்ப இந்த உலகத்துல கிடைக்கக்கூடிய இன்பங்கள் எல்லாம்
நிலையற்றது, மாறிக்கொண்டே இருப்பது. சரியா? அதனாலதான் இது போர் அடிச்சு போயிருது. இப்போ உங்களுக்கு பிடிச்ச பாட்டே இருக்கும், கேட்பீங்க. ஆனா அதுக்கடுத்து இன்னொரு சினிமா பாட்டு வந்த உடனே இந்த பாட்டு போயிருதே இல்லையா? பிடிச்ச பாட்டு நட்டு வச்சுக்கிட்டேவா இருக்கிறீங்க? இல்ல, மாறிடும். அப்ப இந்த உலக இன்பங்கள் எல்லாம் மாறிக்கொண்டே இருப்பது. புரியுதா? ஆனா அந்த முக்தி இன்பம் மாறாதது. அப்படிப்பட்ட முக்தி இன்பத்தை நம்ம அனுபவிக்கணும். அதுக்கு தான் அங்க வந்திருக்கிறோம். சரியா? அப்படி அனுபவிக்கணும் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா பேசாம இருக்கணும். சரியா? எப்படி இருக்கணும்? பேசாம இருக்கணும். பேசாமன்னா எப்படி? சொல்ல அற. சரியா? சும்மா இரு சொல் அற. சும்மா இரு சொல் அற அப்படின்னா எப்படி? மனசால கூட நினைக்க கூடாது. சரியா? ஏன்னா அவன் மன வாக்குக்கு கடந்தவன். நீங்க பிறகு எப்படி மனசால நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க? சரியா? அப்போ வாக்காலும் மனதாலும் அதையும் கடந்து அறிவு சொரூபமாக நினைத்து கொண்டிருக்கணும். அப்ப அறிவு சொரூபமாக இருக்கும்போது இந்த பஞ்சாட்சரம்லாம் அங்க ஓத மாட்டோம். பஞ்சாட்சரம்லாம் நின்னு போயிரும். அப்ப அங்க என்ன வந்து நிற்கும் அப்படின்னா அவனுடைய கருணை மட்டும்தான் தெரியும். சரியா? அப்படி நிக்கணும். அதை அனுபவிக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணி இருக்கிறோம்? இங்க வந்திருக்கிறோம். சரியா? அந்த இன்பத்தை அனுபவிக்கிறவங்க இந்த பூலோகத்துல இருக்காங்களா? இருப்பாங்களா? இருக்கலையா? இருக்கிறாங்க. சரி, அந்த பூலோகத்திலையும் அவங்க இருக்கிறாங்க. அவங்கள பத்தி தான் பார்க்க போறோம். சரியா? அதுதான் அணைந்தோர் தன்மை அப்படின்னு சொல்றோம். சரி, இப்படி இருந்தாலும் இந்த ஆன்மாக்கள் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், ஆன்மாவுக்கு ஒரு பற்றுக்கோடு வேண்டும். எதையாவது ஒண்ணு என்ன பண்ணும்? பிடிச்சுக்கிட்டு தான் நிற்கும், பிடிக்காம நிக்காது. அப்ப எதை பிடிக்கணும், எதை பிடிக்க கூடாது அப்படிங்கறதால இப்ப உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும். அப்படிதானே? 4 நாள் வகுப்புல கொஞ்சமாவது புரிஞ்சிருக்கும். ஏன்னா உலகத்தை பிடிக்க கூடாது, பெருமான பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறோம். கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். அப்ப அந்த சார்பு பிடிக்கிறது பிடிக்காதது அப்படின்னா எதை நீங்கணும், எது நீங்கக்கூடிய சார்பு, எது நீங்காதது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அதுதான் நிலையற்றது எது, நிலையானது எது அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப நிலையற்றது அப்படின்னு பார்த்தோம்னா அது இந்த உலகம். சரியா? நிலையானது அப்படின்னா சிவம். அப்ப அந்த சிவத்தை பற்றி இந்த உலகத்துல நிக்கக்கூடிய அவன் திருவடி இன்பத்தையே நிக்கக்கூடியவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கறத பாக்குறதா என்னது அணைந்தோர் தன்மை அப்படின்னு பாக்குறோம். அப்ப அணைந்தோர் அப்படின்னா எதை அணைந்தவங்க? சிவத்தை அணைந்தவங்க. அணைதல் அப்படின்னா அவங்க கூட ஒன்றற, சரியா, வேறுபாடு இல்லாமல் கலந்து நிக்கிறவங்க. புரிஞ்சுதா? ஏன்னா ஏற்கனவே பார்த்தோம், சிவம் சக்தி ஆவி 3 இருக்குது. நான் தான் சிவத்தை பார்க்கிறேன், அனுபவிக்கிறேன், எனக்கு காட்டுனது அருள் அப்படின்லாம் தனித்தனியா தெரியக்கூடாது. அப்படி தெரியாம ஒன்று போல கலந்து நிக்கணும். அப்படி கலந்து நின்னா நம்ம அந்த இன்பத்தை அனுபவிக்க முடியும்னு சொல்றோம். அப்படி நிக்கிறவங்க யாரு? அப்படி கலந்தவங்க தான் அணைந்தோர் அப்படின்னு பார்க்கிறோம். அதை குறிச்சுதான் இந்த பாதியத்துல பார்க்க போறோம். அப்போ இந்த அணைந்தோர் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? சரியா? உலகத்துல எப்படி இருக்காங்க? ஏன்னா உலகம்னு ஒண்ணு இருந்தா நமக்கு என்ன கொடுத்துக்கிட்டு இருக்கோம்? இன்பத்தையும் கொடுக்கும், துன்பத்தையும் கொடுக்கும். இது மிஸ்ர பிரபஞ்சம். சரியா? கலந்து நிற்கக்கூடியது மிஸ்ர பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லக்கூடியது. 2 கலப்பு, இன்பமும் இருக்கும் துன்பமும் இருக்கும். அப்படிப்பட்ட இதுல அவங்களுக்கு அந்த இன்ப துன்பம் வருமா? அவங்க என்ன செய்வாங்க? அப்படி துன்பம் வந்தா என்ன செய்வாங்க? இன்பம் வந்தா என்ன செய்வாங்க
அப்படிங்கறதெல்லாம் இந்த பதிகத்துல பார்க்க போறோம். அப்போ முதல் பாடலா சொல்றாரு, ஓங்கு உணர்வின் உள் அடங்கி உள்ளத்துள் இன்பு ஒடுங்க தூங்குவர் மற்ற ஏது உண்டு சொல். ஓங்கு உணர்வின் அப்படின்னா அறிவுல சிவ உணர்வு ஓங்கி, சரியா, சிவ உணர்வு மேம்பட்டு, உள் அடங்கி அந்த சிவ உணர்வு மேம்பட்டதுனால தம் சீவபோதத்தை யான் எனது என்ற அகங்காரத்தை, நான் தான் செய்வேன் அப்படின்னா சொல்லுவோம்னா யான் எனதெல்லாம் அங்க தெரியாது, அப்படி அடங்கி, சரியா, சீவபோதத்தை மேல் எழாதவாறு அடக்கி கொண்டு உள்ளத்துள் ஆன்ம அறிவுக்குள்ள இன்பு ஒடுங்க, இன்ப பொருளாகிய சிவத்தை மட்டுமே அழுந்தி இருப்பாங்க, சரியா. அப்படி அழுந்தி இருக்கவங்க எப்படி இருப்பாங்கன்னா தூங்குவர். எப்படி இருப்பாங்க? நிட்டை கூடி இருப்பாங்க, அதான் தூங்குவர். அப்படி தூங்குறதுனால அவங்களுக்கு இந்த மோன நிலையில இருக்கிறதுனால வேற எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்றார், சரியா. சொல்லேதும் இன்றி மோன நிலையில இருப்பாங்க, அவங்களுக்கு வேற எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஓங்கு உணர்வின் உள்ளடங்கி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓங்கு உணர்வின் உள் அடங்கி, சிவபோதம் சிவபோதத்துக்குள்ள அடங்குது. ஆனா நம்ம சிவத்துக்குள்ள அடங்க முடியாது, சரியா. நம்ம சொல்லுவது அப்படி சொல்லுவோம், ஆனா நம்ம என்ன பண்ண முடியாது, அடங்க சிவத்துக்குள்ள போய் நம்ம அடங்க முடியாது, சரியா. நம்ம அடங்குறது எப்படி அடங்குவோம் அப்படின்னா, நான் எனது பற்றுலாம் இல்ல, அது ஏற்கனவே நம்ம சொன்னதுதான். சி வ ய ந ம, சரியா, இது மட்டும்தான், ஆணவம் மட்டும்தான் சிவத்துக்குள்ள போய் அடங்க முடியும், சரியா. நேங்கிறது மாயை கண்மம், திரோதான சக்தியா சொன்னமா இல்லையா? மாயை கண்மமும் வந்துச்சுன்னா திரோதான சக்தி, திரோதான சக்தி அருள் சக்தியா மாறும். அப்ப இதுக்குள்ளதான் அடங்கும். இந்த ஆன்மாவும் அருளுக்குள்ளதான் அடங்க முடியும், அம்மைக்குள்ளதான் அடங்குவா. அம்மை தான் என்ன பண்ணுவா, சிவத்துக்குள்ள அடங்கும், சரியா. அப்ப நம்ம இதுல ஓங்கு உணர்வின் அப்படின்னா திருவருளுக்குள்ள அடங்குறோம், சிவத்துக்குள்ள அடங்குவது அல்ல, சரியா. திருவருளுக்குள்ள அடங்குறோம். திருவருள் என்ன பண்ணுது? சிவத்தை ஆக்குது, சிவத்தை ஆக்கும். உண்மை விளக்கத்துல படிச்சோமா இல்லையா? சிவத்தை நமக்கு தரும், பெற்று தரும், அதான் ஆக்குதல். அப்போ இன்பு ஒடுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்பு ஒடுங்க அப்படின்னா நிட்டை கூடி இருப்பது, சரியா. இன்பு ஒடுங்கிறது நிட்டை கூடி ஆனந்த விளக்கம் நடக்குது. எப்படி நடக்குது அப்படின்னா தூங்குவர். என்ன பண்ணுவாங்க? தூங்குவர். நீங்க யாரும் தூங்குறீங்களா? 4 நாளா பாக்குறேன், யாருமே தூங்கல வகுப்புல வந்து, சரியா. இல்ல ரொம்ப வேலை ஆயிருச்சு, சரியா. நைட்ல கொஞ்ச நேரம் முடிச்சிருந்தோம்னா என்ன ஆயிருவோம், இங்க என்ன எடுத்தாலும் சரி ஆட்டோமேட்டிக்கா தூங்கிடுவோம், அப்படிதானே. ஆனா இங்க தூங்கல, ஆனா தூங்கணும். அருளுல தூங்கணும். நம்ம தூங்குறது எல்லாம், தூங்குறது 2. நம்ம தூங்குறது அறியா தூக்கம், அவங்க தூங்குறது அறிதுயில், சரியா. அந்த தூங்குவர் அப்படின்னா அவங்க அறிதுயில், தூங்கிக்கிட்டு இருந்தாலும் அறிந்து கொண்டிருப்பார்கள், சரியா. எதை? சிவ இன்பத்தை. நம்ம தூங்கிட்டோம்னா பக்கத்துல வெடி போட்டாலும் கூட நம்ம காது கேட்காது, அப்படியா? அப்படி இல்லையா? ஆமா. அப்ப நம்ம எதையும் அறிய மாட்டோம். இந்த தூக்கம் வேற, அந்த தூக்கம் வேற. இந்த தூக்கம் கேவலம், சரியா. இப்படி தூங்க கூடாது, சரியா. என்ன இடியே விழுந்தாலும் நான் நல்லா தூங்குவேன் அப்படின்னா சொல்லக்கூடாது. குண்டூசி விழுந்தாலும் முழிக்க தெரியணும், அவ்வளவு அலர்ட்டா இருக்கணும், சரியா. அப்படி இருக்கணும். ஆனா இங்க இவங்க தூங்குறது நிட்டை கூடி இருக்கிறது. நிட்டை கூடி இருக்கிறதுனா கண்ணை மூடிட்டு உட்கார்றது தான். ஆனா தூங்குறது மாதிரி நமக்கு தெரியும். ஆனா அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க? தூங்கல, உடம்பு மட்டும்தான் அசையாம இருக்கு. ஆனா சிவத்தை அனுபவித்து கொண்டே இருக்கிறார்கள்.
நம்ம தூங்குவோம், உடம்பும் அசையாது, அறிவும் அசையாது, ஒண்ணும் இல்லாம படுத்திருப்போம். சரியா? அப்போ அவங்க இன்ப மிகுதியில, சரியா? நம்ம ஏற்கனவே ஒண்ணு பார்த்தோமா, களியே அப்படின்னு பார்த்தோமா இல்லையா? களியே அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த பாட்டுல பார்த்தோம்? 59ல பார்த்தோம். களியே அப்படின்னா என்னது? தேனுண்ட மயக்கம். சரியா? களியேன்னா தேனுண்ட மயக்கம். அந்த ஆனந்த களிப்புல இவங்க மயங்கி கிடப்பாங்க. இது எந்த தேன்? ஆனந்த தேன். சரியா? சிவானந்த தேன்ல மயங்கி கிடப்பாங்களாம். அதுதான் தூக்கம். சரியா? அப்ப அந்த தூக்கத்துல சிவத்தை அறிந்து கொண்டே இருப்பார்கள். நிட்டை கூடி இருந்தாலும் சிவத்தை அறிந்து கொண்டே இருப்பார்கள். சரியா? அப்படிப்பட்டது. அப்படி சிவத்தை அறிந்து கொண்டே இருக்கும் போது மற்ற ஏது உண்டு சொல் அப்படின்னா என்ன அர்த்தம்? மற்ற ஏது அப்ப என்னது? உலகம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதைத்தான் விட்டுட்டு வந்துட்டானே. மந்திரம் கூட அவனுக்கு கிடையாது. அதான் மற்ற ஏது. சரியா? சொல் அற. சரியா? ஒண்ணுமே பேச மாட்டாங்க. மந்திரமே அவங்களுக்கு தேவை கிடையாது. ஏன்னா சிவத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சரியா? அப்ப அனுபவிக்கும் போது அவன் கருணையை நினைத்து கொண்டிருப்பார்கள். அப்ப அந்த இதுக்கு நமக்கு வார்த்தைகளே தேவை இல்லை. சரியா? மோனத்துல இருப்பாங்க. அதனாலதான் நம்ம வழிபாடு செய்யும் போதும் சொல்றது, சமய தீட்சை எடுத்தவங்க வழிபாடு செய்யும் போது வாய் விட்டு மந்திரங்களை சொல்லலாம். சரியா? அது தவறு கிடையாது. ஏன்னா அதுக்கு தகுந்தாக்கெல்லாம் பலன் இருக்கும். ஆனா விசேட தீட்சை வாங்கினவங்க பூஜையில வாய் விட்டு மந்திரத்தை ஜெபிக்க கூடாது. தெரியும் இல்லையா? உதடு மட்டும் வேணா அசைஞ்சுக்கிடலாம், அதுக்கு அனுமதி உண்டு. சரியா? நிர்வாண தீட்சை வாங்கினவங்களுக்கு வாயில வார்த்தையும் வரக்கூடாது, வாயும் அசையக்கூடாது, மனதுக்குள்ள கணிக்கணும். அப்படிதான் அவங்க பூஜை செய்யணும். சரியா? அப்படி இருந்து பூஜை செய்யணும்னு சொல்றாங்க. அப்போ அது பழக்கம் கொண்டு வரோம். முதல்ல வாயால பேசுறோம், பிறகு உதடு மட்டும் அசையுது, அந்த உதடு கூட அசையாம அறிவுக்குள்ள கணிக்க சொல்றது. அப்ப படிமுறை தானே. அப்ப இந்த ஆன்மா படிமுறையில தான் அறியும். அப்படி இருந்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? அந்த நிட்டை கூடுவது எளிதாகும் அப்படின்னு சொல்றாங்க. அதான் அந்த நிட்டை கூடுறத சொல்றாரு. சரியா? அப்ப அந்த ஆன்மா இப்படி தூங்குறது மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நிறைய பாடல்கள்ல சொல்லி இருக்கிறாரு. திருமூலர் கூட 138வது பாடல்ல சொல்லி இருக்கிறார். சரியா? தூங்கி கண்டால் சிவலோகம் தம் உள்ளே, 138வது பாட்டு, 10ஆம் திருமுறை. சரியா? தூங்கி கண்டார் சிவயோகமும் தம் உள்ளே, தூங்கி கண்டார் சிவபோகமும் தம் உள்ளே, தூங்கி கண்டார் நிலை சொல்வதெவ்வாறே அப்படின்னு சொல்றாரு. அப்ப தூங்குறான் அப்படின்னா நம்மள மாதிரி தூக்கம் கிடையாது. அவங்க தூக்கம் எப்படி? உண்மையான சிவ அனுபவத்தை அறிந்து கொண்டு தூங்குறாங்க. சரியா? சரி, இப்படி தூங்கிக்கிட்டு இருந்தா எதையும் விரும்ப மாட்டார்கள். சரியா? சீவன் முக்தர்கள் எதை விரும்ப மாட்டார்கள், எதை விரும்புவார்கள் அப்படிங்கிற கேள்வி. அதுக்கு அடுத்த பாட்டு சொல்றாரு, ஐந்தொழிலும் காரணர்களாம், தொழிலும் போகம் நுகர், வெந்தொழிலும் மேவார் மிக. அப்போ நமக்கு ஒரு இது கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம்? ஹையஸ்ட் பதவிக்கு போயாச்சு. அப்போ என்ன நினைப்போம்? அதுல இருக்கிறதெல்லாம் செயல்படுத்தணும்னு நினைப்போம். அப்படியே அப்படி இல்லையா? இப்ப ஹெட்மாஸ்டர் ஆயாச்சுன்னா நம்ம தான் கையெழுத்து, நம்ம கையெழுத்து போட்டாதான் செல்லும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருதா வரலையா? அதெல்லாம் பயன்படுத்தி பார்ப்போம். டீச்சர்கள் எல்லாம் அதட்டி பார்ப்போம். இருக்காங்களா இல்லையா? மேல்நிலையில் இருக்கிறவங்க அதுக்கு கீழே வேலை செய்யறவங்களும் அதட்டி பார்ப்பாங்க. என்ன சொல்றான், நம்மகிட்ட பணிஞ்சு வருவானா பணிய மாட்டானா அப்படிங்கறதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்களா இல்லையா? அப்ப அந்த அதிகாரம் அப்படிங்கிறது அவங்களுக்கு என்னதான் வருதுங்க? மலமா வந்துடும். சரியா? ஆனா இங்க இந்த ஜீவன் முக்தர்களுக்கு அதெல்லாம் விருப்பம் கிடையாது. ஏன்னா முக்தி அடைஞ்சாச்சுன்னா பெருமான் கூட ஒன்றாங்க. பெருமான் கூட ஒன்றும் போது பெருமான் செய்யக்கூடிய தொழிலை இவங்களுக்கு செய்யணும்னு விருப்பம் வராது. அது அதிகார மலம். சரி, அதுதான் சொல்றாரு. ஐந்தொழிலும் பதியை போல தாமும்
ஐந்தொழில் செய்தலையும் காரணர்கள் ஆம் தொழிலும் சிவபெருமான் ஆணை வழி நின்று ஒவ்வொரு தொழிலை இயற்றுகின்ற கர்த்தாவாக இருப்பதையும் போகம் நுகர் வெந்தொழிலும் புவனங்களில பிறந்து வினை போகங்களை அனுபவிக்கும் பாழுக்கு இறைக்கும் நீர் பயனில்லா செயல் போல மிக மேவார் இந்த சீவன் முக்தர்கள் விரும்ப மாட்டாங்க. அப்ப அங்க 3 தான் சொல்றார். சரியா? என்னது? பெருமான் இயற்றக்கூடிய ஐந்தொழில். அதை செய்யறது யாரு செய்யறா? பிரம்மா எல்லாம் செய்யறாங்களா இல்லையா? அது மாதிரி இவங்களுக்கு வேண்டான்றுவாங்க. நீ இப்ப முக்கிய அடைஞ்சிட்டப்பா, நல்ல பதவிக்கு வந்துட்ட, நீ இதை செய்ய அப்படின்னு சொன்னா சீச்சி எனக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, சீச்சின்னு தான் சொல்லுவாங்க. சரியா? சிவத்தை மட்டும்தான் பிடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, சீ மட்டும்தான் போதும்னு. சரியா? அடுத்து போகம் நுகர் வெந்தொழிலும் புவனங்கள்ல பிறந்து அந்த புவன அதிபதிகளாக ஒவ்வொரு புவனங்கள் இருக்கான், அதுக்கு ஒரு அதிபதி போட்டிருப்பாங்க. இப்ப மாவட்டத்துக்கு ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒரு கலெக்டர் இருக்கிறாரா இல்லையா? அது மாதிரி ஒவ்வொரு அதிபதிகளை போட்டிருப்பாங்க. அந்த அதிபதிகளும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரியா? ஏன் அப்படின்னா அது எல்லாம் எதுக்கு அர்த்தமாயிருது? பாழுக்கு இறைத்த நீர். பாழுன்னா என்னது? தரிசு. தரிசு நிலத்துல தண்ணி இறைச்சினா பயன் கிடைக்குமா? அது மாதிரி ஆயிரும் அப்படிங்கிறார். நம்ம நெல்லுக்கு இறைக்கணும், தரிசுக்கு இறைக்க கூடாது. அப்ப எதுக்கு பயன் தரணுமோ அதுக்கு நீர் இறைக்கிறது மாதிரி. அப்ப இதுல எல்லாம் போய் உட்கார்ந்தா நமக்கு என்ன வந்துரும் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த மலம் வந்து விடும். ஏன்னா இப்ப நீங்க கேட்கல, நான் சொல்றேன், நீங்க ஒண்ணு கேட்க மாட்டேங்கிறீங்க. அடுத்து நான் என்ன சொல்லணும்? அதட்டணும். அதட்டினா அது வினையா மாறும். மாறுமா மாறாதா? அப்ப எதுக்கு வினைய சம்பாதிக்கணும்? அதனால எனக்கெல்லாம் அந்த பதவி வேண்டாம் அப்படின்னு எதையும் விரும்ப மாட்டார்களாம். நீங்க எந்த கோடி பதவியை கொடுத்தாலும் சரி, பெருமானுக்கு கீழே அடங்கி இருப்பதை விரும்புவார்கள். சரியா? பெருமானே சொல்லி ஏவல் வழி செய்யக்கூடிய பதவிகளை விரும்ப மாட்டாங்க. புரியுதா? அப்போ பதவிகள் எல்லாம் நமக்கு இங்க எல்லாரும் என்னதான் ஓடிக்கிட்டு இருக்கோம்? பதவியை தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம். எனக்கு அது கிடைச்சிராதா, இது கிடைச்சிராதான்னு. ஆனா ஜீவன் முக்தர்கள் அது எதையுமே வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இப்படி இவங்க இந்த ஜீவன் முக்தர்கள் வியாபகமான அறிவை கொண்டு எதையும் வேண்டாம் அப்படின்னு சொன்னா எதை அறிவார்கள்? ஏன்னா எதையும் அறிய மாட்டார்கள். ஏன்னா வியாபகமான அறிவு இருக்கு, எதுவும் வேண்டாம் அப்படின்ட்டு இருந்தா எதை அறிவார்கள் அப்படின்னு கேள்விக்கு பதில் சொல்றாரு. எல்லாம் அறியும் அறிவுறினும் ஈங்கு இவர் ஒன்று அல்லாது அறியார் அற. எல்லாம் அறியும் அறிவு யாருக்குள்ளது? பெருமானுக்குள்ளது. வியாபக அறிவு சிவஞானம். அது உரினும் அந்த சிவஞானத்தையே இவர்கள் பெற்றாலும் ஈங்கு அப்படின்னா இந்த முக்தி நிலையில, சரியா, இந்த முக்தி நிலையில ஒன்று அல்லாது ஒன்றலா ஒன்றாகி, சரியா, ஒன்றாகி ஒப்பற்ற சிவமன்றி வேற எதையும் அறிய தலைப்பட மாட்டார்கள். அப்ப அதைத்தான் நம்ம ஏற்கனவே சொன்னோம். கண்டபடியே கண்டு இரு, காணாமை காணாமைன்னு சொன்னோம். அவங்க எதைத்தான் கண்டிருப்பாங்க? சிவத்தை தான் கண்டிருப்பாங்க, வேற எதையும் காண மாட்டாங்க. ஏன் சிவத்தை மட்டும் கண்டு இருக்கிறாங்க? சிவஞானத்துக்கு விடயம் சிவம். இந்த அம்மா அந்த இன்பத்தை அனுபவிச்சவங்க வேற இன்பத்தை அனுபவிக்க மாட்டாங்க. அது அந்த அம்மா. வேற அவர் காட்டுவது அதுதான் காட்டுவார். சரி, வேற எதையும் பார்க்கணும்னு வேண்டாம். ஏன்னா எல்லாமே சிவத்துக்குள்ள இருக்கு. இருக்கா இல்லையா? அப்ப நீங்க தனித்தனியா போய் இது காடு அல்ல, அவனை நாடு, உனக்கு எல்லாம் நாடும். புரியுதா? நீங்க எல்லா இன்பமும் அவனுக்குள்ள இருக்கு. நீங்க தனித்தனியாலாம் போய் தேடவே வேண்டாம். அதனால வேற இன்பமும் நமக்கு பெருசா தெரியாது.
அப்ப அந்த இன்பத்தை மட்டும் காட்டினாலே போதும், எல்லாவற்றையும் அனுபவித்ததாகிவிடும். புரியுதா? அப்படித்தானம்மா? அப்படியா? அப்படி இல்லையா? ரொம்ப பெரிய இனிப்பை சாப்பிட்டு சின்ன சின்ன இனிப்புகளுக்காக நம்ம போய் தேடுவோமா? தேட மாட்டோம். அப்ப எல்லாத்தையும் ஒரு சேர அதுல அனுபவிச்சிருந்தோம். அப்ப இதுல விருப்பம் வராது. அதுபோல எல்லா இன்பமும் அவன்கிட்ட இருக்கு. பிற எதுக்கு வேற எதுக்குள்ள போய் தேடணும்? தேட வேண்டியதே இல்லை. அவனை தேடனா எல்லாம் நம்மகிட்ட வந்துடும் அப்படின்னு சொல்றாரு. சரியா? அதனால இவங்க வேற எதையும் அறிய மாட்டார்கள், சிவத்தை மட்டுமே அறிவார்கள் அப்படின்னு சொல்றார். சரியா? இப்படி ஒருமை உணர்வோட நிற்பாரிடத்தில் பிராரத்தம் காரணமாக விடய காட்சி ஏற்படுமா? ஏன்னா இப்ப இந்த உலகத்துல தான் இருக்காருன்னு நம்ம படிக்கிறோம். இந்த உலகத்துல தானே இருக்கிறாங்க. இந்த உலகத்துல இருந்துகிட்டு சிவத்தோட ஒன்றி இருக்கிறாங்க. ஆனா இங்க நீ திரும்பினா கண்ணை திறந்தா என்னதுதான் தெரியும்? உலகம் தான் தெரியும். உலக காட்சி கண்ணுல பட்டுட்டுன்னா ஏதாவது வினை வரும். வினை செய்வாங்க. செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா? வினையை செய்வாங்க. அப்படி வினையை செஞ்சா அது பிராரத்தமா மாறும். சரியா? பிராரத்தம் ஆயிடுச்சுன்னா அது அவங்களை தாக்குமா தாக்காதா அப்படின்னு கேட்கிறாரு. சரியா? ஏன்னா நிட்டை கூடி இருக்கிறாங்க. கண்ணை மூடி இருக்கும்போது சிவத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கண்ணை திறந்தாச்சுனால என்னதுதான்? உலக விடயம் தான் கண்ணுக்கு தெரியும். அப்ப ஏதாவது ஒரு வினை செஞ்சாச்சுன்னா அந்த வினை தாக்குமா அப்படின்னு கேள்வி கேட்கும்போது படுத்த பாட்டு சொல்றாரு. புலன் அடக்கி தம் முதல் கண் புக்குருவர் போதார் தலன் நடக்கும் ஆமை தக. இது பாட்டு. அப்ப தலன் நடக்கும் ஆமை அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆமை எங்க இருக்கும்? தண்ணிலையும் இருக்கும், தரையிலையும் இருக்கும். தண்ணி என்னது? தரை என்னது? தண்ணினா தண்ணி, தரைன்னா தரை. தரைங்கிறது உலகப்பற்று, தண்ணிங்கிறது சிவப்பற்று. சரி, சரிதான். ஏன்னா தான் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அதுக்கு துன்பம் வராது. ஆமைக்கு தண்ணிக்குள்ள துன்பம் கிடையாது. அப்ப அது சிவத்துக்குள்ள இருந்துச்சுன்னா துன்பம் வராது. தரை அதுக்கு வேறான இடம், பாசம். சரியா? அது ஏன்னா அதுல வேகமா நடக்க முடியாது, ஓட முடியாது. தண்ணிக்குள்ள அதை பிடிக்கவே முடியாது. தெரியுமா? ஆமைய தண்ணிக்குள்ள பிடிக்க முடியாது. வெளியில அதால ஓட முடியாது. அங்க அவ்வளவு வேகம் உள்ளது, இங்க வர முடியாது. அப்போ தன் இனமான தண்ணிக்குள்ள இருக்கும்போது அதுக்கு துன்பம் கிடையாது. வேற்றினமான தரைக்கு வரும்போது அதுக்கு துன்பம். அதே போலதான் நம்மளும். நம்ம அறிவு பொருள், நமக்கு அறிவு பொருளான சிவத்துக்குள்ள போனோம்னா நமக்கு இன்பம். அறிவில்லாத சடத்துக்குள்ள ஆசைப்பட்டோம்னா துன்பம். அந்த ஆமை மாறி. அப்ப துன்பம் வரும்போது இந்த ஆமை என்ன செய்யும் அப்படின்னா ஓட்டுக்குள்ள சுருக்கிக்கிடும், தலையும் 4 காலையும். அப்ப 5 தான் சுருக்குது, ஐம்புலன். சரியா? நம்மளும் அதே மாதிரி ஐம்புலனை சுருக்கணும், அடக்கணும். சரியா? ஆனா அந்த ஆமைக்கு தெரியாது மறுபடி துன்பம் வரும் அப்படின்னு. அது என்ன பண்ணும்? மறுபடி விரிச்சிட்டு வெளியில வந்துடும். ஆனா அது பட்டும் அறியாது. துன்பம் வந்துச்சு மறுபடியும் அனுபவிக்கிறதுக்கு பார்க்கும். ஆனா அந்த சீவன் முக்தர்கள் ஏற்கனவே அனுபவப்பட்டவங்க. மறுபடியும் என்ன பண்ண மாட்டாங்க? இந்த கண்ணை திறக்க மாட்டாங்க, விடயத்தை பார்க்கவே மாட்டாங்க, கண்ணை மூடிக்கிட்டே இருந்துக்கிடுவாங்க. ஏன்னா சிவத்தையே அனுபவிச்சு கொண்டு இருப்பாங்க. சரியா? அப்ப சிவத்துக்குள் அடங்கியவர்கள் மறுபடியும் என்ன பண்ண மாட்டாங்க? ஆமை மாதிரி வெளியில வரமாட்டாங்க. ஆமை ஒரு காலத்துல மறுபடியும் வெளியில வந்துரும். சரியா? இவங்க வரமாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா நமக்கு என்ன வேணும்? இன்பம் மட்டும்தான் வேணும். சரியா? அப்போ எப்படி இருப்பாங்க அப்படின்னா தாடலை போல. தாடலை படிச்சோமா இல்லையா? தாழ் கூட்டல் தலை, 2 எழுத்து மறைஞ்சு ஒன்னா வந்துருதா, ஒரே வார்த்தையா வருது. தாழ் தலை 2 வேற வேற வார்த்தை. ஆனா தாடலைன்னு ஒன்னானது மாதிரி இவங்க நான் சிவம், நான் ஆன்மான்லாம் நினைக்க மாட்டாங்க, ஒன்றிடுவாங்க. அப்படி ஒன்றி இருந்துகிட்டு வெளியிலே வரமாட்டாங்க. சரியா? அப்படி இருப்பாங்க. அப்படி இருந்துகிட்டு என்ன பண்ணுவாங்க? தூங்கி கொண்டு இருப்பார்கள்.
சரியா? தூங்குறதுன்னா என்னது? நிட்டை கூடி இருப்பாங்க. மறுபடியும் இந்த ஆமை மாதிரி வெளியில வரமாட்டாங்க. அதனாலதான் அடக்கம் உடைமை அப்படின்னு நமக்கு திருக்குறள்ல வச்சிருக்கிறார். சரியா? அடக்கம் அப்படின்னா என்னது? அடக்கம் உடைமை. எதை அடக்கணும்? ஐம்புலன்களை அடக்கணும். இந்த ஐம்புலன்கள்ல எதை அடக்கணும்? வாய் அடக்கணும். சரியா? வாய் ரெண்டுக்கும், சொல் பிரபஞ்சம் பொருள் பிரபஞ்சம் ரெண்டுக்கும் வாய் தான். பொருள் பாம்பெடுத்து அரவ மிஷின் அரைச்சிக்கிட்டே இருக்கிறது. சரியா? இன்னொன்னு தேவையில்லாத சொல்லலாம் பேசிக்கிட்டே இருக்கிறது. அதான் பிரச்சனைக்கே காரணம். கண்டதையும் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா நோய் வரும். கண்டதையும் பேசிக்கிட்டே இருந்தோம்னா வினை வரும். அது உடல் நோய், இது உயிர் நோய். அப்ப ரெண்டுமே என்னதுதான்? நோய் தான். அப்ப முதல்ல வாயை தான் அடக்கணும். அப்ப வாய் அப்படின்னா என்னது? அதுல இருக்கக்கூடிய ஆற்றல் எது? வாயில இருக்கக்கூடிய ஆற்றல் என்னது? நாக்கு. சரியா? என்னது? நாக்கு. நாக்கதான் அடக்கணும். சரியா? நாக்கதானே அடக்கணும். ஆனா இந்த நாக்கு என்ன செய்யும் தெரியுமா? உபகாரம் செஞ்சவங்களுக்கு உபத்திரமா நிற்கும். நாக்குக்கு யாரு உபகாரம் செய்வா? நாக்குக்கு யாரு உபகாரம் செய்வா? பல்லு. இந்த வகுப்புல சொல்லியிருக்காரு ஐயா. இதே சிவகாசி வகுப்புல சொல்லியிருக்காரு. அப்பவும் இல்ல சொன்னாரு. நாக்கு என்ன செய்யும்? சுவை. அதை அறிவதற்கு பல்லுதான் உதவி செய்யும். நல்லா அரைச்சு கொடுத்தாதான் அந்த சுவையை அறிய முடியும். சரியா? அப்படி உதவி செய்தத என்ன பண்ணிரும்? தேவையில்லாம் கடிக்கிறது ரெண்டாவது பக்கம் இருக்கட்டும், தேவையில்லாம பேசிவிடும். பேசின உடனே அவன் பல்ல உடைப்பேன்பான். நாக்க ஒண்ணும் சொல்ல மாட்டான். அதுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறது பல்லு. ஆனா அவன் என்ன சொல்லுவான்? பேசுனது நாக்கு, பல்ல உடைப்பேன்பா. சொல்லுவானா இல்லையா? அதுதான். அப்போ உபகாரம் செய்யக்கூடாது. சரியா? உபத்திரமா இருக்கக்கூடாது. உதவி செய்யலட்டாலும் பரவாயில்ல, உபத்திரம் இல்லாம இருக்கணும். சரியா? அப்படித்தான் சொல்றாரு. சரியா? அப்போ நமக்கு அடக்கம் அப்படின்னா என்னதுதான்? ஐம்பொறிகளை அடக்கிறதுல நாக்குக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். சரியா? ஏன்னா நோய் வரும். உடலுக்கும் உயிருக்கும் ரெண்டு நாளே நோய் வருது. இப்ப கண்ணை கொண்டு பாக்குறீங்கன்னா உடம்புக்கு கூட கெடுதல் கிடையாது. ஆனா உயிர் குற்றம் வரும். தப்பானதை பார்த்தா உயிர் குற்றம். காதால கேட்கறதும் அப்படிதான். உடலுக்கு நோய் வராது, ஆனா காதால கேட்கறதுனால உயிர் குற்றம் வரும். கேட்கக்கூடாத கேட்டோம் அப்படின்னா. ஆனா நாக்கு அப்படி கிடையாது, ரெண்டுக்கும் சேர்த்தே கொண்டு வந்து கொடுக்கும். புரியுதா? அதனாலதான் அடக்கம் அப்படின்னு சொல்றாரு. அதனால திருவள்ளுவர் அடக்கம் உடைமை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சரி, இப்படி சரியா பொறிகள் அடங்கி இருப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அடுத்த பாட்டுல சொல்றாரு, அவனை அகன்று எங்கும் இன்றாம் ஆங்கு அவனாம் எங்கும் இவனை ஒளிந்து உண்டாதல் இல். இதைத்தான் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அவனை நீங்கி நம்மளால என்ன பண்ண முடியாது? ஒரு கணப்பொழுது கூட இருக்க முடியாது. அதான் அவனை, பரம்பொருளாகிய சிவத்தை அகன்று நீங்கி எங்கும் இன்றாம், எந்த இடத்துலையும் எந்த பொருளும் கிடையாது. அப்போ உயிர் பொருளும் கிடையாது, சடப்பொருளும் கிடையாது. ஏன்னா சடப்பொருளுக்கு ஆற்றல் வேணும். அப்ப அவன் வேணும். சரியா? கிடையாது. அங்கு அவ்வாறே அவனாய் இவனை, அப்போ சிவமாம் தன்மை பெற்ற ஆன்மாவை ஒழிந்து அதை விட்டு நீங்கி எங்கும் உண்டாதல் இல், எவ்விடமும் எப்பொருளும் இருக்காது. அப்போ சிவம் இருக்கிறது மாதிரிதான் இவங்களும் இருப்பாங்க. சரியா? சிவம் இருக்கிறது மாதிரிதான் இருப்பாங்க. ஆனா இவங்களுக்கு எல்லா பொருளையும் அறிய முடியும். ஏன்னா நிட்டை கூடி வியாபகமா தானே இருக்கிறாங்க. இப்ப நம்ம ஆன்மா வியாபகமா இல்ல. நம்ம எப்படி இருக்கிறோம்? உயிர் அப்படிங்கிற தடத்துல இருக்கிறோம்.
ஆனா அவங்க உயிர்ல இருந்து மறுபடியும் எங்க கொண்டு போயிட்டாங்க, அத சிவத்திட்ட கொண்டு ஆன்மாவை ஆக்கி வச்சிருக்கிறாங்க, அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா வியாபகத்து கூட இருக்கும்போது இவங்களும் வியாபகமா இருக்கிறாங்க. அதனால எல்லா பொருளையும் அறிந்தாலும் இவங்க எதையும் என்ன பண்ண மாட்டாங்க, அறியணும்னு விரும்ப மாட்டாங்க. சரியா? அவங்களுக்கு தேவை சிவம் மட்டும்தான். அதனால அடங்கி இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சிவத்தை மட்டும் உணரணும், இந்த உலக பற்றை வேண்டாம் அப்படின்னு நீங்கி இருக்கிறது தான். சரியா? வேறாய் இருக்கிறது தான். சிவத்தை மட்டும்தான் நீங்காம இருப்பாங்க. அப்படி ஏன் அப்படின்னா, சிவத்தை பார்த்தவங்களுக்கு எப்படி இருக்கும், வெளியில பார்த்தாலும் உண்மை ஒன்னாதான் பார்ப்பாங்க. எல்லா பொருளும் தெரியுதுன்னா அதுல என்னதான் தெரியும், சிவம் தான் தெரியும். சரியா? அப்படி அடங்கி, அப்படி ஏன்னா அடங்கி இருந்தாதான் அப்படி தெரியும். அதுதான் அப்படி அடங்கி இருக்காங்க. ஒரு அடங்கி இருப்பதுக்கு காரணம் என்னன்னா, ஒருதன்மை காட்சிக்காக தான். சரியா? அப்படி ஒருதன்மை காட்சி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா அடுத்த பாட்டுல சொல்றாரு, உள்ளும் புறமும் ஒருதன்மை காட்சியருக்கு எள்ளும் திறம் ஏதும் இல் அப்படின்னு சொல்றாரு. உள்ளும் புறமும் அப்படின்னா எப்படின்னது, தனக்கு உள்ளும் தனக்கு வெளியிலேயும் ஒரு தன்மை காட்சிக்கு சிவத்தை மட்டுமே காணக்கூடிய இந்த சீவன் முக்தருக்கு, சரியா, சீவன் முக்தர் அணைந்தோர் தன்மை உள்ளவருக்கு எள்ளும் திறமும் இகழுதற்குரிய செயலும் பொருளும் எதுவும் கிடையாது. நம்ம என்ன பண்றோம், சாக்கடை அப்படின்னா சீ இது சாக்கடை, அதை விட்டு தூர போறோம். அப்படியே அப்படி இல்லையா? அழுக்கு அப்படின்னா அதை விட்டுட்டு தூர போறோம். நல்லது அது அப்படின்னா ஓடி போய் உட்கார்ந்து கொடுதோம். இருக்கமா இல்லையா? அப்ப நமக்கு வேறுபாடு தருது. இது நல்லது இது அழுக்கு அப்படின்லாம் வேறுபாடு தருது. அப்ப வேறுபாடு தருதுன்னா என்ன அர்த்தம்? எல்லாம் சிவமா தெரியல. சரி, அதனால வேறுபாடு பார்க்கிறோம். அப்ப அதுக்குள்ள இருக்கக்கூடிய சிவத்தை நாம பார்க்கல. சரியா? அப்ப அதுக்குள்ள இருக்கக்கூடிய சிவத்தை பார்த்துட்டோம் அப்படின்னா எல்லாம் நமக்கு எப்படிதான் தெரியும், ஒண்ணு போலதான் தெரியும். அப்படி ஒண்ணு போல தெரிஞ்சதுன்னா நாம எதையும் என்ன பண்ண மாட்டோம், வெறுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றார். பாரதியார் பாட்டுல சொல்லியிருப்பார் ஒரு இடத்துல. சரியா? அவருடைய மாணவன் கேட்பான், எப்படி வழிபடணும் அப்படின்னு கேட்கும்போது முதல்ல வானத்தை பார்த்து வழிபடு அப்படின்னு சொல்லுவார். சரியா? அப்போ உயர்ந்தது தாழ்ந்ததுன்னு எண்ணம் வந்துருது அப்படின்னு வேற. அதுக்கு அடுத்து மனுஷங்களை பார்த்து, அப்ப மனுஷங்க விலங்குகள்னு பிரிச்சாச்சுன்னு ஆயிரும். அப்ப விலங்குகளை சொல்லும் போது பன்னிய விட்டுட்டு அப்படின்னு, அப்ப பன்னி இழிவானது அப்படின்னுட்டு, அப்ப அதையும் விட்டுட்டு மலத்தையும் வழிபடு. சரியா? பூமியையும் வழிபடு. பூ மேல பார்த்தவன் கீழையும் பாரு, கீழே பாருன்னா உனக்கு கீழானவர்களையும் பாரு அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்ப எல்லாத்துக்குள்ளையும் சிவத்தை பாரு. நீ மேலானதுன்னு கீழானதுன்னு தனித்தனியா பிரிச்சு பார்த்து வழிபடாத. அப்படி வழிபட்ட என்றால் நீ வழிபட்டதாக அர்த்தம் அல்ல. எல்லாத்தையும் மேலும் கீழும் எல்லாம் ஒண்ணு போல உனக்கு எப்ப தெரியுதோ அதுதான் என்னது, வழிபாடு. அப்போ ஒத்த காட்சி உள்ளும் புறமும் எப்போ நீ பார்க்கிறியோ அதுதான் உனக்கு என்னது, வழிபாடு அப்படின்னு சொல்றார். அப்படி பார்த்தால் சரியா என்ன நடக்கும் அப்படின்னா அடுத்ததுல கேட்கிறாரு, இந்த திருவருள் காட்சியா காண்பதனால என்ன பயன் அப்படின்னு கேட்கறதுக்கு தான் அடுத்த பாட்டுல பதில் சொல்றாரு. உறும் தொழிலுக்கு தக்க பயன் உலகம் தத்தம். சரியா? வரும் தொழிலுக்கு வாய்மை பயன். உறும் தொழில் அப்படின்னா என்னது, உறும் தொழில் அப்படின்னா நான் செய்யறேன், தன்முனைப்போட செய்யறது, அதான் உறும் தொழில். சரியா? நான் செஞ்சேன், இது எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்றதான் உறும் தொழில். அப்படி செஞ்சா அதுக்கு பயன் என்னது, தக்க பயன். அதுக்குரிய பயன் என்னது, உலகம். உலகம்னா என்னது, பிறப்பு. சரியா? மறுபடியும் என்ன பண்ணுவோம், இன்ப துன்பத்துக்குள்ள தள்ளப்பட்டு வினை செஞ்சு வினையினால மறுபடியும் பிறந்து வாரோம். சரியா? அப்போ
உரு பயனா இருக்கக்கூடாது. அப்ப என்ன பயனா இருக்கணும் அப்படின்னா வருந்தொழிலுக்கு, வருந்தொழிலா இருக்கணும். சரியா? அதுதான் நமக்கு அறுக்கும். என்னத்தை அறுக்கும்? பிறவியை அறுக்கும். சரியா? தம் தம் அருந்தொழிலுக்கு. சரியா? அவங்க எப்படி இருப்பாங்கன்னா தாம் என்ற, சரியா, தம் அதான் தாம், தாம் என்ற உணர்வு அற்று எல்லாம் சிவமேன்னு இருப்பாங்க. அதான் அந்த பயன். தத்தம் அப்படிங்கிறது அது தாம். தாம் அப்படின்னு இருந்தா அதுக்கு என்ன பயன்? வாய்மை பயன். வாய்மை அப்படின்னா உண்மை, உண்மை அப்படின்னா வீடு வேறு, முக்தி. அப்போ உறுதொழில் செஞ்சா நமக்கு என்ன கிடைக்கும்? பிறவி. சரியா? வருந்தொழில். சரியா? தன் பிறப்பை வருத்தி, சரி, அந்த பிறப்பு வேண்டாம் அப்படின்னு தம்மை அறுக்கணும். சரியா? அறுத்து தொழில் செய்தது, தம்மை வருத்தி, தாம் என்ற தன்முனைப்பை அறுத்து, தாம் என்பதை அறுக்கணும். சரியா? அப்படி அறுத்து தொழில் செஞ்சோம். தொழில்னா செயல். என்ன செயல் செய்வோம்? எல்லாம் சிவன் செஞ்சதுன்னு நினைச்சு செய்வோம். அப்படி செஞ்சால் நமக்கு என்ன கிடைக்கும்? முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். சரியா? அப்போ நமக்கு எந்த ஒரு செயல் செஞ்சாலும், இப்ப நம்ம சாப்பிடுறோம், சாப்பிடும்போது என்ன நினைச்சு சாப்பிடுறோம்? பெருமான் கொடுத்தது அப்படின்னு பிரசாதமாக்கி சாப்பிடுறோம். பிரசாதமாக்கி சாப்பிட்டா அது பெருமான் கொடுக்கிறது, அது கருணையா மாறிடும். சரியா? பிரசாதமா ஆக்கலன்னா அதுல இருக்க குற்றங்கள் எல்லாம் நமக்கு நோயை தரும். சரியா? அதுல குற்றம் இருந்தாலும் என்ன ஆயிரும்? நோயா வரும். அதனால எது ஒரு நாளும் சரி பிரசாதம் ஆக்கி சாப்பிடணும். இப்ப தண்ணி குடிக்கிறீங்க, அது கூட பிரசாதம் தான். அதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு தெரியுமா? சிவார்ப்பணம் பொதுவா சொல்றோம், தனித்தனியா மந்திரம் இருக்கு. சாப்பிடுறதுக்கு மந்திரம் இருக்குது, படிக்கிறதுக்கு மந்திரம் இருக்குது, தூங்க போறதுக்கு முன்ன மந்திரம் இருக்குது, குடிக்கிறதுக்கு மந்திரம் இருக்குது. சரியா? பூமியை தொட்டு கும்பிட்டு அதுக்கு ஒரு நன்றி சொல்லி ஒரு மந்திரம் இருக்குது. கையை பார்க்கிறோம்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு மந்திரம் இருக்குது. எல்லாத்துக்கும் தனித்தனியா மந்திரம் இருக்குது. இந்த ஊர்ல சமய வகுப்புங்கிறது கிடையாதோ? கிடையாது தானே? சின்ன குழந்தைங்களுக்கு யாருமே யாரும் சொல்லி கொடுக்கறது இல்லை, அப்படிதானே? கோயில்கள் எல்லாம் அப்படி சொல்லி கொடுக்க மாட்டாங்களோ இந்த அமைப்பு அப்படின்னு? பாட்டு இல்ல, திருமுறை அல்ல, பொது கல்வி அப்படின்னுட்டு நம்ம பொது ஒழுக்கம், சரியா, சமய வகுப்பு அப்படின்னு சொல்லி நிறைய இருக்குது. அதுல சின்ன வயசுல இருந்தே அதை கடைபிடிச்சோம்னா அதுல இருந்து மாறவே மாட்டோம். அவ்வளவு நல்ல நல்ல ஒழுக்கங்கள் இருக்குது. சரியா? அதுக்கெல்லாம் நம்ம தான் முன்னோடியா இருக்கணும். ஏன்னா நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம 4 பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியும். அந்தந்த தெருவுல அந்தந்த ஊர்ல அப்படி நடக்கணும். நடந்தா நல்லது. ஏன்னா நம்ம பிள்ளைங்க தடம் மாற மாட்டாங்க. இந்த காலேஜ் போனாங்கன்னா தடம் மாற மாட்டாங்க. பொம்பளை பிள்ளைங்களும் மாற மாட்டாங்க, பையங்களும் மாற மாட்டாங்க. அந்த டயத்துல நிறைய தடம் மாறுது, வேற வேற மதத்தை சார்ந்து போயிடுறாங்க. சரியா? ஏன்னா அவனுக்கு அவளை பிடிச்சிருது, அவளுக்கு இவனை பிடிச்சிருந்து போயிடுறாங்க. வேற கடைசியில என்ன ஆயிருது? நம்மளுடைய கலாச்சாரம் சீரழிந்து விடுகிறது. அப்ப சின்னதுல இருந்தே நம்ம சைவத்துக்குள்ள அந்த பழக்கத்தை கொண்டுட்டு வரணும். ஆனா வெளியிடங்கள் எங்க இடங்கள்ல தான் நிறைய செய்யறாங்க, எல்லா கிராமங்கள்லயுமே நடக்குது. அப்ப அங்க நீங்க நல்லா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்களை மாத்துறதுக்கு யாரும் இல்ல, எங்களை மாத்துறதுக்கு நிறைய இருக்கிறாங்க. சரியா? அப்போ சொல்றாரு முக்தி பயன் கிடைக்கும். அப்ப யான் எனது அப்படிங்கிற முனைப்போடு செய்வன எல்லாம் என்னாகும்? பிறப்பை தரும். அப்ப முனைப்பற்று பணி செய்வோருக்கு வீடு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா பிராரத்த வினை எப்படி நீங்கும்? இல்ல ஆகாமியம் தோன்றிச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்கிறார். அப்ப அதுக்குதான் அடுத்த பாட்டுல சொல்றாரு, ஏன்ற வினை உடலோடு ஏகும் இடை ஏறும் வினை தோன்றில் அருளை சுடும். சரியா? அப்ப ஏன்ற வினை
அப்படின்னா என்னது? ஏற்கனவே நம்ம செஞ்சு வச்சிருக்கிறோம் இல்லையா, அந்த சஞ்சிதத்துல இருந்து கொண்டு வந்த பிராரத்த வினை. அப்ப கொண்டுட்டு வந்த வினை என்ன செய்யணும்? அனுபவிச்சுதான் கழிக்கணும். சரியா? அதுதான் இந்த உடம்பு இருக்கிறது வரைக்கும் அது வருத்தி கொண்டே இருந்து கழிஞ்சிரும். சரியா? உடம்போட இருக்கும். உடம்பு இருந்துச்சுனாலே வினை இருக்குது. அப்ப அது இருந்து கழிக்கும். இடையில் ஏறு வினை தோன்றில், ஒரு காலத்துல இல்ல ஒரு நேரத்துல ஏதோ இடையில, ஏன்னா கண்ணை திறந்து பார்ப்பான்னு சொன்னமா இல்லையா, அப்படி திறந்து பார்த்துட்டான் இல்ல ஏதோ ஒரு வினை வந்துட்டு அப்படின்னா அந்த வினையை என்ன செய்வான் அப்படின்னு கேட்கும்போது அது அருளே சுடும். சரியா? அந்த வித என்ன செய்யும்? இந்த அருள் வந்து, ஏன்னா நம்ம இங்க அடங்கிடுறோம், அருளை வினை தாக்காது, அதான் எரிச்சுக்கிடும். அருளை என்ன பண்ணும்? அந்த வினையை எரித்து விடும். சரியா? இப்ப நம்ம செய்வோம் இல்லையா, நம்மளே அதைத்தான் செய்யறோம். ஒரு சிலருக்கு ஏதாவது துன்பம் வந்தா என்ன பண்றோம்? நம்மளே அதை தாங்கிக்கிடுறது மாதிரி, நான் செஞ்சிடறேன் நீ செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்றோமா இல்லையா? அவங்களால முடியலைன்னா என்ன பண்ணிடுறோம்? அந்த வேலையை நம்மளே செய்யறோமா இல்லையா? ஆனா அவங்க தான் செய்ய வேண்டிய வேலை, அவங்களால முடியல, அப்ப நம்ம செஞ்சு கொடுக்கோமா இல்லையா? அதே மாதிரி இதை அனுபவிச்சு கழிக்க வேண்டியது நம்ம தான். எந்த வினையா இருந்தாலும் அனுபவிச்சு கழிக்க வேண்டியது யாரு? நம்ம தான். ஆனா நம்ம அருளுக்குள்ள அடங்குனதுனால இந்த வினையை என்ன செய்யுது? அருளே தாங்கி கொள்ளுகிறது. சுடும் அப்படின்னா தாங்கி கொள்ளுது, அது கழிச்சுக்கிடும், நம்மகிட்ட கொண்டாந்து வராது, ஊட்டாது. ஏன்னா திரோதான சக்தியா இருக்கும்போது அவ ஊட்டுவா. சரியா? வினையை கொண்டு வந்து ஊட்டி கழிப்பா. சரியா? இப்ப அருள் சக்தியா வந்து மாறி நிக்கிறா. அப்ப நம்ம மேல என்ன வந்துருது? திரோதான சக்தி அப்படின்னு சொல்லும் போது அது கோபம். சரியா? அருள் சக்தி அப்படின்னு சொல்லும் போது அது கருணை. அப்ப கருணை இருக்கும்போது அவங்ககிட்ட நம்ம கொண்டு கோபத்தை காட்டுவோமா? காட்டவே மாட்டோம். அதான் இங்க வந்து அருளே சுடும் அப்படி தோன்றிச்சுதுன்னா, சரியா, அந்த ஆகாமியம் தோன்றிச்சுதுன்னா அருள் வந்து அதை ஏத்துக்கிடும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த அருள் வந்து ஏத்துக்கிடுது அப்படின்னா சீவன் முக்தருக்கு 3 வினையும் நீங்கும். அப்படி நீங்கிருச்சுன்னா இந்த உலகத்துல உடலோடு இருந்து என்ன செய்வார்கள்? ஏன்னா அவங்ககிட்ட என்ன வேணாலும் இல்ல, ஆகாமியம் இல்ல, பிராரத்தம் இல்ல, சஞ்சிதம் இல்ல. ஏன்னா சங்கீதத்துல இருந்தா எடுத்துட்டு வந்து பிராரத்தமா செய்யறாங்க, அதை கழிச்சு நீக்கிடுறாங்க. இடையில ஆகாமியம் தோன்றிச்சுன்னா அது அருளே காத்துக்கிடுது. அப்ப அவங்ககிட்ட 3 வினையும் இல்ல, 3 வினையும் இல்ல, வினையும் இல்ல அப்படின்னா இந்த உடலோட இருந்து என்ன செய்வாங்க அப்படிங்கிறது தான் அடுத்த பாட்டு தராரு. மும்மை தரும் வினைகள் மூளாவாம் மூது அறிவார்க்கு அம்மையும் இம்மையே ஆம் அப்படின்னு சொல்றார். சரியா? அப்போ மும்மை தரும் வினைகள் அப்படின்னா என்ன வினைகள்லாம்? இதுக்கு முன்ன உள்ள வினை. சரியா? பிறப்புல இருந்த வினை, இனிமே பிறக்க போற வினை, இதுக்கு அடுத்து ஏதோ ஒரு வினை. சரியா? ஏதோ ஒரு உலகத்துல போய் இருந்து அனுபவிக்கக்கூடிய வினைகள். இந்த 3 வினைகளையும், சரியா, செய்யும் வினைகளையும் மூதறிவார்க்கு, மூதறிவார்னா யாரு? மூதறிஞர் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாரு? ராஜாஜிய மூதறிஞர்னு சொல்றோம். சரியா? டான் அடிக்காங்க. சரி, இங்க நமக்கு மூதறிஞர் அப்படின்னா அறிவில் மேம்பட்டவர், மூத்த அறிஞர். சரியா? அதான் ஜீவன் முக்தர். ஏன்னா அறிவு அப்படிங்கிறது சிவத்தை அறிவதுதான் அறிவு. அவர் உலகத்தை அறிஞ்சு கதை எழுதினாரு. சரியா? அப்போ அந்த சீவன் முக்தர் எடுத்து மூளாவாம், அது என்னது? மூண்டு விடாது, வந்து சேராது, பயனுக்கு வராது. அப்ப அம்மையும், அம்மைன்னா என்னது? வீட்டு இன்பம், முக்தி. அம்மைன்னா என்னது? முக்தி. சரியா? வீடு பேரு முக்தி. அப்ப அந்த முக்தியும் இம்மையே ஆம். இந்த உடம்போட இருந்துகிட்டு இருக்கும் போதே முக்தி இன்பத்தை அனுபவிப்பாங்க.
சரியா? அப்ப சீவன் முக்தர்கள் மலங்கள் இருக்காது, சரியா? ஆனா உடம்பு இருக்கும், ஆனா முக்திக்கு போயிருக்க மாட்டாங்க. ஆனா அந்த முக்தி இன்பத்தை இங்கேயே அனுபவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. புரியுதா? அதைத்தான் நம்ம சன்னிதானங்கள் எல்லாம் அனுபவிக்கிறது. அவங்களுக்கு உடம்பு இருக்கு, ஆனா அவங்க சுத்தான்மா, சரியா? வென கிடையாது, ஆனா முக்தி இன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதனால அவங்களால தீக்க முடியுது தீட்சை கொடுத்து, சரியா? சரி, இப்படி இங்க இருந்து இந்த முக்தர்கள் அவங்க இஷ்டத்துக்கு அவங்க அனுபவத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருந்தா நமக்கு சல்லி காசுக்கு பிரயோஜனம் இருக்கா? ஒரு கேள்வி. ஏன்னா நம்ம அதைத்தானே எதிர்பார்க்கிறோம் எப்பவும். நமக்கு என்ன பயன்? அடுத்த கேள்வி, நமக்கு என்ன பயன்? உடனே நமக்கு என்ன வந்துடணும், இந்த உலகத்துக்கு என்ன பயன் அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் தரார். கள்ள தலைவர் துயர் கருதி தம் கருணை வெள்ளத்து அலைவர் மிக. அப்ப கள்ள தலைவர் அப்படின்னா என்ன? நல்ல தலைவர் இருக்கும்போது கள்ளத்தை தலைவராக கொண்டவர்கள், சரியா? அப்போ நமக்கு சுதந்திரம் கிடையாது. நமக்கு சுதந்திரம் இருக்கா? கிடையாது. நமக்கு தலைவர் யாரு? பெருமான். ஆனா பெருமான் தலைவராக இருக்க அவரை ஏத்துக்கிட மாட்டோம், சரியா? நம்ம என்ன பண்ணுவோம்? தன்முனை போல செய்வோம். நான் செஞ்சேன், எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அதான் கள்ள தலைமை, சரியா? துயர் கருதி அச்செயலின் பயனாக விளையும் அதனால் வரும் துன்பத்தை எல்லா இதையும் நீக்குவதற்கு கருதி தம் கருணை வெள்ளத்து. இந்த சீவன் முக்தர்கள் என்ன பண்ணுவாங்க? ஐயோ இப்படி துன்பப்படுதானே அப்படின்னு அவங்க தன்னுடைய கருணை வெள்ளத்தினால அன்பின் மிகுதியினால, சரியா, உபதேசங்களை செய்து கொண்டு மிக அலைவர் அந்த மக்களுக்கு ஒவ்வொட்டா உபதேசத்தை செய்வாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப துயர் கருதி அப்படின்னா என்ன அர்த்தம்? துயரை துடைக்க கருதி, சரியா? அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுடைய கஷ்டத்தை போக்குறவங்களா இருப்பாங்களாம். ஏன் அப்படி இருக்காங்க? எதனால அப்படி இருக்காங்க? நம்மளுடைய கஷ்டத்தை போக்கணும்னு கருணை, இரக்கம். அதான் ஏன்னு கேட்டேன். வேற இல்ல, அது அல்ல. வேற யாரும் ஆன்சர் பண்ண போறா? ஈசன் இட்ட பணி எல்லாம் இல்ல. வேற அவங்க வருத்தப்படுதாங்க, அதைத்தான் சொல்லுதான், வருத்தப்பட்டுதான் துயர் தீர்க்கிறாங்க. ஏன் அவங்களால அப்படி முடியுது அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். இந்த ஆன்மா சார்ந்ததின் வண்ணமா மாறும். அவங்க யாரை சார்ந்து இருக்காங்க? சிவத்தை சார்ந்து இருக்காங்க. சிவபெருமானுக்கு என்ன குணம்? துடிச்சிருவார் நமக்கு ஒரு துன்பம் அப்படின்னா, இல்லையா? அதே குணம் தான் அவங்களுக்கு வருது. அது ஆன்மாவின் குணம், சார்ந்ததின் வண்ணமா இருக்கிறது. அப்போ சார்ந்ததின் வண்ணம் அப்படின்னா சிவத்தை சார்ந்ததுனால அவங்களுக்கு அந்த குணம் ஒட்டிக்கிடுது. ஐயோ மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்களே, நம்ம உபதேசம் செஞ்சு அவர்களுடைய துயரை தீர்ப்பமே அப்படின்னு. புரியுதா? அப்போ நம்ம பாசத்து கூட சார்ந்து விட்டோம் என்றால் பாசமாவே நிற்கும். சிவத்தை கூட சார்ந்து விட்டோம் என்றால் நமக்கு அவன் குணம் ஒட்டிக்கிடுது. அதான் சொல்றமா இல்லையா? உன்னை சொல்லணும்னா உன் நண்பனை சொல், உன்னை சொல்றேன் அப்படின்னு சொல்றமா இல்லையா? அப்ப நம்ம நண்பன் யாரு? சிவம். அவனை சொல்லியாச்சுன்னா நம்மளை பத்தி சொல்லவா வேணும்? வேண்டாம். தெரியுதா? அதுதான் சார்ந்ததின் வண்ணம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாட்டோட மைய கருத்தே அதுதான். ஏன் அவங்க இப்படிலாம் துயர தீர்க்க முடியுது அப்படின்னு கேட்டா சார்ந்ததின் வண்ணம்னு சொல்லணும். ஏன்னா பெருமான் கூட சேர்ந்துட்டோம், அவனுக்கு கருணை மட்டும்தான் இருக்கு. அப்படியே அப்படி இல்லையா? அப்படிதானம்மா? அந்த கருணை எப்படி இவங்கிட்ட ஒட்டுமா ஒட்டாதா? அவனுக்குள்ளது நம்மகிட்ட ஒட்டும், நம்மளுக்குள்ளதான் அவன்கிட்ட போய் ஒட்டாது. அப்படிதானம்மா? ஆமா. அதனாலதான் அவனே போல இவங்களுக்கும் அந்த கருணை மிகுதியில இருக்கிறாங்க, சரியா?
அப்படின்னு சொல்லி இந்த திருவருட்பயனை நிறைவு செய்கிறார். சரியா? அப்போ நமக்கு திருவருட்பயன் அப்படிங்கிற திருவின் பயனும் அருளின் பயனையும் சேர்த்து பார்த்தோம். திரு அருட்பயன் அப்படின்னு சொல்லி அதுல நமக்கு 10 தலைப்புகள்ல 10 அதிகாரங்களாக முதல் 5 பொது அதிகாரமாகவும் இரண்டாவது 5 சிறப்பு அதிகாரமாகவும் வைத்திருந்தார்கள். சரியா? அப்போ ஆராய்ச்சி பகுதியையும் பார்த்து அதை அனுபவமாகவும் பெற்றுவிட்டோம். அப்போ நம்மளும் சிவத்தை சார்ந்து விட்டோம் என்றால் நமக்கு எப்படிதான் இருப்போம்? கருணை உருவமாக மாறிடுவோம். யாரு மேலேயும் கோபம் வராது. அப்போ கோபம் வருது அப்படின்னா நம்மகிட்ட உள்ள சிவம் இல்லை அப்படின்னு அர்த்தம். சரியா? ஏன் அப்படின்னா கோபம் அப்படிங்கிறது என்னது? அறிவு கொல்லி. சரியா? சார்ந்தாரை கொல்லக்கூடியது, தன்னை தனக்கு தானே சூனியம் வச்சுக்கிடுறது. சரியா? அலெக்சாண்டரை பத்தி தெரியுமா? அலெக்சாண்டர் அவர் இந்தியாவுக்கு படையெடுத்து வராரா இல்லையா? அப்ப படையெடுத்து வரும்போது ஒரு ஞானி போய்கிட்டு இருந்தாராம். எல்லாரும் கும்பிட்டாங்களாம், அவர் கும்பிடவே இல்லையா. அப்ப அவருக்கு கோபம் வந்துருச்சு, என்னைய கும்பிடணும் அப்படின்னு. இவர் கும்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னாராம். சரியா? அப்ப நான் யாரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, நான் இப்படி பெரிய யாரு ராஜா, உங்க நாட்டை படையெடுத்து வந்திருக்கேன் அப்படி இப்படின்னு பேசியிருக்கிறாரு. அதனால நீ எனக்கு அடிமை அப்படின்னு சொன்னாராம். அப்ப அவர் சொன்னாராம் அந்த ஞானி, என் அடிமைக்கு அடிமை நீ அப்படின்னு சொன்னாராம். ஏன் அடிமைக்கு அடிமை? அப்ப அந்த ஞானியோட அடிமை யாரு? கோபம். ஞானிக்கு அது அடிமையா தான் இருக்கு. ஏன்னா இவன் கோபப்படுதான். கோபப்பட்டுட்டான்னா அந்த கோபத்துக்கு அடிமை ஆயிட்டான். யாரு? அலெக்சாண்டர் கோபத்துக்கு அடிமை ஆயிட்டான். ஏன்னா புத்தி இல்லைல்ல, புத்தி வேலை செய்யாது. கோபப்பட்டுட்டோன்னா புத்தி வேலை செய்யாது. அப்ப கோபத்துக்கு அடிமையா இருக்கான் அலெக்சாண்டர். அப்ப அவர் சொன்னாராம், என் அடிமைக்கு அடிமை அப்படின்னு. தெரியுதா? கோபத்துக்கு எனக்கு கோபம் அடிமை, அதுக்கு நீ அடிமைன்னா என் அடிமைக்கு அடிமை அப்படின்னு சொன்னாராம். சரியா? அதனால கோபம் அப்படின்னு நம்மகிட்ட ஒண்ணு இருக்குது அப்படின்னா நம்ம சிவத்தை உணரவில்லை என்று அர்த்தம். சரியா? அப்ப கருணை உருவமாக எப்போ இருக்கமோ அப்ப நம்ம என்ன பண்றோம்? சரி, பாடத்தை முடிச்சுக்கலாம். நீங்க பேசுங்க, பேசி முடிங்க. சொல்லி முடிக்க குசு 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 குசுன்னு பேசிக்கிட்டு அது முடிச்ச பிறகு சொல்லுது. சரியா? அதனால நம்ம எப்பவுமே எப்படி இருக்கணும்? கருணை வடிவமாக இருக்கணும் அப்படின்னு சொல்றார். சரியா? அப்ப இந்த திருவின் பயன், அருளின் பயன், உண்மை விளக்கம், இந்த 2 நூலுமே எதை சொல்லுது அப்படின்னா, நாம சிவத்து கூட ஒன்றணும் அப்படின்னா நம்ம வினை தீக்கணும். வினையை தீக்கணும் அப்படின்னா இந்த சகலராகிய நமக்கு குரு வடிவம் தான் உதவும். சரியா? குரு வடிவம் இல்லாமல் வேற எந்த வடிவத்திலையும் நம்ம போக முடியாது. சரியா? அப்போ குரு வடிவம் வந்தா அந்த குருவை எப்படி பார்க்கணும்? சிவமா பார்த்து அவங்களுக்கு கீழ் அடங்கி இருந்து உபதேசம் பெற்று, சரியா, சிந்தித்து தெளிந்து நிட்டை கூடி இன்பத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு இதுல சொல்றார். சரியா? மனவாசகரா அதுதான் சொல்றார். தன் ஆன்மா உண்மை நிலையில இல்லை, அதனால உண்மை நிலைக்கு போகிறதுக்கு உண்டான வழியை சொல்றார். பாசத்தை விளக்கி, பசுவை விளக்கி, பதியை விளக்கி, பதி செய்யக்கூடிய நடனத்தை விளக்கி, அதுல இருந்து நடனத்தை விளக்கின பிறகு அதுக்கு சாதகமான கருவியாகி 5 எழுத்தை விளக்கி முக்தி இன்பத்தை தாரார். இங்கேயும் 5 எழுத்தை விளக்குனாரா இல்லையா? அப்ப 5 எழுத்து இல்லாம, கருவி இல்லாம போக முடியாது முக்திக்கு. சரியா? அப்ப அந்த 5 எழுத்தை தருவது குரு. அப்ப குருவை வழிபடுவது நமக்கு கரு இல்லாமல் போகுவதற்கு வழிபாடு. சரியா? கருவுக்குள்ள மறுபடியும் வரக்கூடாது, அப்ப பிறக்கக்கூடாது அப்படிங்கிறத இந்த பிறவிக்கு வந்திருக்கோம். இனி ஒரு பிறவாமை வேண்டாம், முக்தி இன்பத்தை அடையணும் அப்படின்னு. சரியா? அதனால எல்லாரும் வழிபாடு எடுத்து முக்தி இன்பத்தை அடைவோம் என்று
அடியேனுடைய செய்தியை நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம்.